பேட் சவுண்டில் தான் நாங்கள் எழுந்தோம். நான் வெளியில் போய் காட்டுறோம். இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வெளியில் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லுமே நல்ல பேட் சவுண்டு பாருங்கள். சுற்றியும் மரம். இந்த மரத்துக்குள்ளே தான் நம்ம காட்டேஜ் இருக்குது. இந்த சைடில் ஒரு காட்டேஜ் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. மொத்தம் 4 காட்டேஜ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு 3 பெட்ரூம் ஒரு பங்களாவும் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிராவல் டாக்கீஸ் சேனல். நம்ம வீடியோ திறந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம கேரளாவில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் டிஃப்ரெண்டான ஸ்டேஸ் பற்றியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் ரீசெண்டாக இப்போ வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர்மே டிராவல் அப்படிங்கிற டூர்ஸ் அண்ட் டிராவல் கம்பெனி மூலியமாக தான் நம்ம புக் பண்ணி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து தேக்கடியில் அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்துருக்கிறோம். இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் சுற்றியும் மரம் இருக்கிற ஒரு சிங்கிள் பெட்ரூம் காட்டேஜ் தான். இந்த காட்டேஜில் ஸ்டே பண்ணிட்டு தேக்கடியில் இருக்கிற நிறைய சைட் சீயிங், ஜீப் சஃபாரி, எலஃபண்ட் சஃபாரி போகிறது, போட்டிங் போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேக்கேஜாக நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ஸ்டே வந்து பார்க்க போகிறோம். பின்னாடி தெரியுது இந்த ஸ்டே தான். இது வந்து சிங்கிள் பெட்ரூம் காட்டேஜ். அதாவது ஒரு ஃபேமிலியா இல்லை 3 பேர் 4 பேர் அது மாதிரி வந்தோம்னா இது வந்து ஸ்டே பண்ணிடலாம். இந்த ஸ்டேவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக நம்ம இங்கே இருக்கிற கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ, டின்னர் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரூம் பார்க்கலாம். கேம்ப் ஃபயர் ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கேம்ப் ஃபயர் ஏரியா தான். நம்ம வந்து பேக்கேஜில் வேணும்னு சொன்னால் இதை ஆட் ஆனாக பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை. நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு காமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்காங்க கல்லுலேயே, ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயினாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டு, யாருமே இங்கே வரமாட்டாங்க. நல்லாவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம குரூப்பாக வந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியாக வந்தாலும் சரி, இல்லை கப்புளாக வந்தாலும் சரி, நல்லாவே இந்த இடத்துல உட்காந்து ப்ரைவேட்டாக நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். கேம்ப் ஃபயர் அணையிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்படியே இந்த குளிருக்கு நல்லா இதமாக இருந்துச்சு. சரி வாங்க போய் டின்னர் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லுமே மூங்கில்ல ஒரு தனி ஒரு ஷெட்டு மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துடுச்சு. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க பார்த்துருவோம். பரோட்டா, சப்பாத்தி, குப்பூஸு, ஆல்ஃபாம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னமாம்மா சாப்பிட்லாங்களா? அம்மா வந்து ரெடியாக இருக்கிறாரு. ஓகே சாப்பிட்ருவோம். நல்ல ஹெவியான சாப்பாடு, நல்ல டயர்ட். ஏன்னா இந்த ஸ்டேயில் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி போன வீடியோ பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தேக்கடியில் ஆங்கமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் சஃபாரி இருக்குது. 200 கிலோமீட்டர் ஜீப்பில் போவோம். செம்ம அட்வென்ச்சர். ஸோ அதனால் டயர்ட் ஒன்றும் முடியல. முடிச்சுட்டு மறுபடியும் காலையில் வந்து ரூமோட வியூ, வெளியில் இங்கே எப்படி நேச்சர் இருக்குது, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தலாம். ஓகே, குட் நைட். தி நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங். காலையில் 7 மணி ஆயிடுச்சு. பேட் சவுண்டில் தான் நாங்கள் எழுந்தோம். நான் வெளியில் போய் காட்டுறோங்க. இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வெளியில் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லுமே நல்ல பேட் சவுண்டு பாருங்கள். சுற்றியும் மரம். இந்த மரத்துக்குள்ளே தான் நம்ம காட்டேஜ் இருக்குது. இந்த சைடில் ஒரு காட்டேஜ் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. மொத்தம் 4 காட்டேஜ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு 3 பெட்ரூம் ஒரு பங்களாவும் இருக்குது. காலையில் எழுந்து தான் ஒரு டீ காஃபி சாப்பிட்டா தான் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்டினியூ பண்ணுவோம். டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் இந்த மற்ற பிளேஸ்லாம் பார்த்துடலாம். A few moments later. குளிச்சுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:45. ஆனால் கிளைமேட் பாருங்கள், அப்படியே நல்லா ஜில் கிளைமேட். எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே வராது. அவ்வளோ அடர்த்தியான மரம் இங்கே பாருங்கள். எந்த டைம் வந்தாலும் கிளைமேட் இப்படி தான் இருக்கும். வேறு லெவல் கிளைமேட். பிரேக்ஃபாஸ்ட் வர ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்போவே கால் பண்ணாங்க. போய் சாப்பிட்டு வந்துடுவோம்.
மாமா வந்து ரெடியாக இருக்காரு, தட்டை கவுத்தி போட்டு உட்காந்துருக்காரு. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். தோசை, புட்டு வந்து வச்சுக்கிட்டேன். தோசைக்கு வந்து சாம்பார், புட்டுக்கு வந்து கடலைக்கறி. மாமா வந்து ஆப்பம், முட்டைக்கறி தான் சாப்பிடுவோன்னு அடம் பிடிச்சி வாங்கியிருக்காரு. கேரளா வந்துட்டு நான் இதான் சாப்பிடுவேன். நம்ம வரும்போது வந்து என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய கேங் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நமக்கு அது கிடச்சிருச்சு. சாப்பிட்லாங்களா? மசாலா ஆம்லெட் வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் காட்டல. ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் காமிச்சிடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஏரியா, இதுதான் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கேயே உட்காந்து நல்லா நீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேயே வந்து கட்டியிருப்பாங்க. லைட்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சன், இங்கேயே நமக்கு வந்து லைவாக குக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் அப்படியே வெளியே போனோம்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்துடுறோம். வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா நடந்து போகிற பாதை இருக்குது. இந்த வழி தான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக இப்படியே உள்ளே நடந்து வரணும். நடந்து வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய மூங்கில் மரங்கள்லாம் இருக்கும். இந்த வழியாக நடந்து அப்படியே கீழே போகலாம். கீழே அப்படியே நடந்து வந்தால் நம்ம 2 சிங்கிள் பெட்ரூம் காட்டேஜை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டேஜில் தான் இன்றைக்கி நம்ம தங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த பக்கம் இருக்கிற காட்டேஜை பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இது வந்து சிங்கிள் பெட்ரூம் காட்டேஜ். நீங்கள் வந்து ஃபேமிலியாவோ இல்லை வந்து பேச்சுலர் ஒரு 3 பேர் 4 பேர் வந்தால் நீட்டாக ஸ்டே பண்ணலாம். உள்ளே வந்து போக முடியாது, கெஸ்ட்டு வந்து இருக்காங்க. இதுக்கடுத்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு காட்டேஜ், இதுவும் சேம் அதே மாதிரியான காட்டேஜ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்தாலும் கார்லாம் நிறுத்திக்கலாம். இங்கே இதுலேருந்து அப்படியே கீழே போய்க்கலாம். நம்ம இந்த வழியாக நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடி ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுலேயே நம்ம நடந்து வரும்போதே 2 சைடுமே காட்டேஜ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த பக்கம் இருக்கிற காட்டேஜ் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஆஸ் யூஷுவல் மேலே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மரம் தான். ஆல்ரெடி நான் காலையில் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லும் மரம் தான். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்கிற காட்டேஜ், அதுவும் ஃபுல்லும் மரம் தான். சுற்றியும் பார்த்திங்கன்னா மரமாக இருக்கிறனால கிளைமேட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த டைம் வந்தாலும் சரி, எந்த சீசனில் வந்தாலும் சரி, சம்மரில் வந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே பேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், மரம் நிறையா இருக்கனால அந்த சவுண்ட்லேயே தான் நம்ம கேட்டுட்ருப்போம். சரி வாங்க, இன்னும் நம்ம ரூமையே பார்க்கல. ரூமுக்குள்ளே போய் ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டாக உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த மரம் தான். வீட்டுக்கு முன்னாடியே மரம். இந்த மரத்தை எதுவுமே கட் பண்ணாமல் வச்சுருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து இருக்கிற 2 சேர் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ டைமில் வெளியில் உட்காந்து நல்லா இந்த நேச்சர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு தான் அப்படியே உள்ளே போனோம்னா உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் சின்னதாக ஒரு டேபிள் இருக்குது. இது எதுக்காகனா நமக்கு வந்து நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரூம் சர்வீஸ் வந்து நம்ம பக்கெட் பண்ணி தருவாங்க. ஸோ அப்போ சாப்பிட்றோன்னா இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா மெயின் ஏரியா பெட்ரூம். பெட் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெட்டு, நீட்டாக 3 பேர் படுத்துக்கலாம். 2 பக்கம் சின்னதாக இது மாதிரி டீ பை மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் டிவி இருக்குது. டிவி கீழே பார்த்தீங்கன்னா மினி பிரிட்ஜ் இருக்குது. நீங்கள் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை குழந்தைங்களாம் வந்து பால் வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். இதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் வைக்கிற ஏரியா. அதெல்லாம் எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ லக்கேஜ் ஒன்று தான் நம்ம வச்சுக்கலாம். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஆஸ் யூஸ்வல் எல்லா ரெஸ்ட் ரூம் மாதிரி தான். டாய்லெட் பேசன், ஷவர் இருக்குது, வாட்டர் டப், ஹேண்ட் வாஷ், மிரர்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரூம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டாக பெட்டில் 3 பேர் படுக்கலாம். இங்கே ஒருத்தர் படுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதுக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் இங்கேயே வச்சுக்கலாம். சின்னதாக ஃபோட்டோலாம் வச்சு ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க. கலரிங் பாருங்கள், ரூமோட கலரிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த ரூம் இருக்கும். கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எங்களுக்கு உண்மையாலுமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேசியாக இருக்கணும், ஃபேமிலியாக வரோம், இல்லை பேச்சுலராக வந்தால் கூட யாரையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஜாலியாக வந்து நம்ம தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து தேக்கடி பேக்கேஜாக உங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஜீப் சஃபாரி, சைட் சீயிங், எலிஃபண்ட் சஃபாரி போகிறது, இங்கே போட்டிங் போகிறன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கேஜாக பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா கேர்மை ட்ராவல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்னு சொல்லிட்டு சூப்பராக பேக்கேஜஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க மூலிமா தான் நம்ம இப்போ வந்து பேக்கேஜஸ் எல்லாம் புக் பண்ணி நிறைய இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்களும் ஒரு நல்ல சர்வீஸ், சூப்பரான ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜ் வேணும்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் ரேட் சொல்ல அப்படின்னு சொல்லுவீங்க.
ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு ரேட் வரும். 2 பேர் வந்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், 4 பேர் வந்தால் ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரேட் வந்து இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அது பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துடலாம். ஃபியூச்சரில் ட்ரிப் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.